கவனிங்க இங்க கொஸ்டின் நம்பர் 11. இது வந்து நம்ம போர்டு எக்ஸாமுக்கு 12th பிசிக்ஸ்லயும் பண்ணியிருக்கோம். அதே போர்டு எக்ஸாமுக்கு 11th ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்லையும் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அபண்டன்ஸ் கொடுத்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அட்டாமிக் மாஸ் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கலாம், இல்ல ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கலாம். எல்லாம் ஒண்ணுதான். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். இப்ப ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் நம்ம ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 3 ஆட்டம் இருக்கு உள்ள, அதாவது 3 ஐசோடோப் இருக்கு உள்ள. ஐசோடோப்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இப்ப அதனுடைய பெர்சன்டேஜ், இப்ப 54ங்கிற ஐசோடோப் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு? 5 தான் இருக்கு. அப்புறம் 56ங்கிற ஐசோடோப் எவ்வளவு பெர்சன்டேஜ்? 90 தான் இருக்கு. அதுக்கப்புறம் 57ங்கிற ஐசோடோப் வந்து 5 தான் இருக்கு. இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி பிளஸ் பண்ணிட்டு டிவைடட் பை 100 போட்டா ஆன்சர் வந்துரும். பண்ணுங்க. எபினேசர் இதுக்கு ஆன்சர் எவ்வளவு வருதுடா? எபினேசர் 11th க்கு வந்து 55.95. ஓகே, கால்குலேட் பண்ணி இந்த ஆன்சர் கரெக்ட்டா வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. பா விக்டர் இங்க பாருங்க, இந்த மாதிரி சம்ம இன்னொரு தடவை இதே மாதிரி கேட்காதீங்கடா. மைண்ட்ல ஏத்துங்கடா, தயவு செய்து மைண்ட்ல ஏத்துங்கடா. இல்லடா இப்பவே தெரிஞ்சிருச்சு, ஆனா இன்னொரு தடவை இதே மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஏன்னா இந்த சம்ம நம்ம பண்ணாமலாம் இல்ல, நிறைய டைம் பண்ணியிருக்கோம். மறுபடியும் நீங்க இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு இதே மாதிரி சம்ம எடுத்திருந்தேன்னா அதே மாதிரி தான் கேக்குறீங்க. மைண்ட்ல ஏத்துங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 12 கவனிச்சுட்டு அடுத்தது போங்க. பாருங்க கொஸ்டின் நம்பர் 12 வாட்டரோட வெயிட் கொடுத்திருக்காங்க. வந்திருக்கு, ஆன்சர் வந்திருக்கு. நீங்க 500 கிராம் வாட்டர்ன உடனே என்ன பண்ணணும்? சால்வெண்டோட வெயிட் மட்டும் தனியா கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனே மொலாலிட்டியை ட்ரை பண்ணி பாத்துறணும். மொலாலிட்டினா நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை, சொல்லுங்க ஃபார்முலா சொல்லுங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை, தப்பு. மொலாலிட்டியா? வெயிட் ஆஃப் சொல்யூட் கிடையாது, கிடையாது. போங்க போய் ஃபார்முலா பாருங்க. என்னடா எழுதி இருக்கிறத நீங்க பார்த்து சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க. அப்போ வெயிட் ஆஃப் சால்வெண்ட் போட்டிருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வரும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. 13ல என்ன ஆன்சர்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும்னா மொலாரிட்டி இன்டு வால்யூம் போடலாம், இல்ல given weight divided by molecular weight. கரெக்ட் தானே? ஆனா எல்லாம் கரெக்டா கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல மில்லி மோல்ஸ் வேணும்னா வால்யூமை ml எடுக்கணும். ml தான் எடுத்திருக்காங்க. கரெக்டா? மில்லி மோல்ஸ் நல்லா கவனிங்க. மில்லி மோல்ஸ் வேணும்னா வால்யூமை ml எடுக்கணும், மோல் வேணும்னா வால்யூமை லிட்டர்ல எடுக்கணும். ஓகேவா? ஆனா இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு இன்டு 1000 கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆமா, மில்லி மோல் வேணும்னா என்ன செய்யணும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவோ அதை கண்டுபிடிச்சிட்டு, அதாவது 1 ml மில்லி லிட்டர், தட் இஸ் 1 லிட்டரை மில்லி லிட்டரா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப அதே மாதிரிதான் 1 மோலை மில்லி மோலா கன்வெர்ட் பண்ணணும். மோலை மில்லி மோலா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 10 to the power 3 into millimole. புரியுதா? சாரி, 10 to the power மில்லிமோல்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா millimole is equal to 10 to the power 3 into mole. அடுத்து mole and millimole of reactant react according to the stoichiometric ratio. correct. stoichiometric ratio படிதான் அது react ஆகும். ஏன்னா stoichiometric equation நம்ம எடுக்கிறதே millimoles இல்ல மோல்ஸ்னு எடுப்போம், ரைட்? அதனால ரேஷியோ கரெக்டா தான் இருக்கும் மில்லிமோல்ஸ்க்கும். மூணையும் பண்ணிருங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 14 ட்ரை பண்ணுங்கப்பா.